ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸ் அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல் அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.61% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 1.67% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4,321.96 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4,336.54 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இண்டிகோ ரெமெடிஸ், ஜனா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், சவுத் இந்தியன் பேங்க், Tanla Platforms, ICICI Prudential Life Insurance Company, Tata Technologies, Dalmia Bharat, Aditya Birla Real Estate, CNTLM, India Cements, India Mart, Intermesh and UCO Bank. அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஜனவரி 21 ரிசல்ட் இன்னைக்கு கொடுக்குறாங்க. எஸ்டர்டே சில கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 160 crores சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே நேரத்தில் லாஸில் இருந்திருக்காங்க. 5.4 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 57.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 301.4 crores சொல்லியிருக்காங்க. எபிடாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 193.1 crores சொல்லியிருக்காங்க. போன வருஷம் எபிடா லாஸில் இருந்திருக்கு. இதே Q3ல 19.7 crore லாஸில் இருந்திருக்கு. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் லாஸ்லேருந்து ப்ராஃபிட்க்கு மீண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஒரு குட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேறு என்ன மார்க்கெட்டில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்ராய் ரியாலிட்டி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இன்டரிம் டிவிடெண்ட்டாக ₹2 பெர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் January 24. ஸோ எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். நெட் ப்ராஃபிட் 71.73% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ரெவன்யூ 33.92% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 856 crore கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே நேரத்தில் 509 crore கொடுத்துருக்காங்க. ஸோ 68.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 60.66%. ஸோ ஓவராலாக ஓப்ராய் ரியாலிட்டி நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. மகாநகர் கேஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் மீட்டிங் January 28 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இன்டரிம் டிவிடெண்ட்டை பற்றி நாங்கள் அப்ரூவல் பண்ணுவோம், முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்தாங்கன்னா, டிவிடெண்ட் கொடுக்குறதா சொன்னாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா January 31 சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 26.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 26.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 0.85லேருந்து 0.94 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பேட் தான். கிராஸ் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.95லேருந்து 4.08%. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1,509 crores சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஏ மட்டும் நான் பர்ஃபார்மிங் அசட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பேட் பாயிண்ட் தான். ஸோ மற்றபடி நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Zomato Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 59 crores சொல்லியிருக்காங்க. ப்ளூபர்கில் எஸ்டிமேட் பண்ணது 230 crores சொல்லியிருக்காங்க. பட் இவங்க ஆனால் 59 crore தான் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் டவுன் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 66% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ 5,045 crores சொல்லியிருக்காங்க. ப்ளூபர்கில் எஸ்டிமேட் பண்ணது 5,382 crore. பட் ஆனால் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 12.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனை மீட் பண்ணல, ஆனாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா டவுன் ஆகிருக்கு 28%.
ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 266 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 162 crore. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு 3%, வெர்சஸ் ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணது 4.9%. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது 3% கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஜொமேட்டோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. இண்டோஸ்டார் கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் Q3 சொல்லிட்டு இருக்காங்க. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 54.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 374 crore கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ். நெட் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 217 crore. ரெவென்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5,433 crore. EBITDA 23.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 345 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜின் மட்டும் EBITDA மார்ஜின் மட்டும் ஸ்லைடாக டவுன் ஆயிருக்கு 6.7லேருந்து 6.4% கம்மியாயிருக்கு. ஐடிபிஐ பேங்க் Q3 கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் 31% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,908 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கிராஸ் என்பிஏவை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மி பண்ணியிருக்காங்க 3.68லேருந்து 3.57 கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்டையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.20%லேருந்து 0.18% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்டை நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க ஐடிபிஐ பேங்க். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 503 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கமும் ரைஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 19.9%, 1,586 crore கொடுத்துருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ்க்கு. நெட் ப்ராஃபிட் 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,079 crore சொல்லியிருக்காங்க. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.28%லேருந்து 0.20% கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஒரு குட் தான். கிராஸ் என்பிஏவையும் கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 1.10%லேருந்து 0.83% கம்மி பண்ணியிருக்காங்க கரூர் வைஸ்யா பேங்க். நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 26.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 20.8லேருந்து 26.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஒரு மாட்ரேட் ரிசல்ட்டாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஆனால் மாட்ரேட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐஓபி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப. கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க 2.72லேருந்து 2.55%. நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க 0.47%லேருந்து 0.42% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஐஓபிக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட் கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் 122.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டை நல்லா மோர் தென் டபுளே பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10,453.7 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோர் தென் டபுள் பண்ணியிருக்காங்க. எபிடாவும் 111.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் EBITDA மார்ஜின் ஸ்லைடாக ஃப்ளால் ஆயிருக்கு 3.8%லேருந்து 3.7% கம்மி ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிக்சன் டெக்னாலஜிஸ் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சன்டெக் ரியாலிட்டி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் 42.5 crore சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே இதில் Q3ல லாஸில் இருந்திருக்காங்க. ஸோ லாஸ்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு பயங்கர ப்ராஃபிட் தான். ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 281%, 42.4 crore-லேருந்து 161.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிப்லா USFDA இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சப்சிடரி ஆன மெடிஸ்ப்ரே லெபார்ட்ரிஸ் கோவாவில் January 14லேருந்து 20 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு அப்சர்வேஷன் இன் ஃபார்ம் 483ல் கொடுத்துருக்காங்க USFDA சிப்லாக்கு. வேதாந்தாக்கு ஃபிட்ச் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீனியர் அன்செக்யூர்ட் ரேட்டிங்கை B-லேருந்து B+ஆக ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா
அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிள் அவுட்லுக்கும் கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட கம்பெனி ரீஃபினான்சிங் ரிஸ்கில் வந்து கம்மியாக இருக்குது, சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபினான்சிங் ரிஸ்க், கம்பெனியோட ரீஃபினான்சிங் ரிஸ்க் வந்து முன்னாடியிலேருந்து இப்போ கம்மியாக இருக்குது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேபிள் அண்ட் B- B+ அப்கிரேட் கொடுத்துருக்காங்க வேதாந்தாக்கு ஃபிட்ச். எக்ரோ கேபிட்டல் போர்ட் மீட்டிங் January 23 நடக்குது. ஸோ அதில் நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூன்ஸ் ஆஃப் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி முடிவெடுப்பாங்க January 23. ரிலையன்ஸ் பவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீரஜ் பிரகாஷ்ன்றவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 years எஃபெக்டிவ் ஃப்ரம் January 20. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட மைனிங் ஆப்ரேஷன் அட் பாஸ்கர் பாரா கமர்ஷியல் கோல் மைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடச்சிருக்கு ஃப்ரம் கலெக்டர் மைனிங் பிரான்ச்லேருந்து சத்தீஸ்கர்லேருந்து பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் மைனிங் ஆப்ரேஷனை அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனிங் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்தில் பிகின் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ். வீனஸ் ரெமடிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரினியூவல் பண்ணியிருக்கிறதா சொல்லி யூரோப்பியன் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸை சர்டிஃபிகேஷனை ரினியூவல் பண்ணியிருக்கோம். ஸோ யார்கிட்டேருந்துன்னா நேஷ்னல் அத்தாரிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இன் போர்ச்சுகலில் நாங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க வீனஸ் ரெமடிஸ். லேண்ட்மார்க் காஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஃப்ரம் JSW மோட்டார் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ டு ஓப்பன் நியூ MG செலக்ட் டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு. ஸோ எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா அகமதாபாத் அண்ட் கொல்கட்டாவில் ஓப்பன் பண்ண போகிறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் செரிமனி அப்போ 2 மாடல்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. MG சைபர்ஸ்டர் அண்ட் MG M9 EVயை நாங்கள் கம்பெனி வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட சேல்ஸ் வந்து எப்போ பிகின் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா May 2025 பிகின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். நீரஜ் பிரகாஷ்ன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் பவரில். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.